வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டீ சேனல். இன்றைக்கி நம்ம பட்டர் காட்ஸ் கேக் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுக்கு தேவையான பொருள் இந்த கப்பால் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன், 1/4 கப் பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கப்பு பால், 3/4 கப்பு சர்க்கரை, 1/4 கப்பு மெல்டட் பட்டர், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த கிண்ணத்தில் இந்த பட்டரை ஊற்றிடுறேன். அதுக்கப்புறம் 1/2 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் ஊற்றிடுறேன். 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடுறேன். இதால் 1 ஸ்பூனு எசன்ஸ் ஊற்றுறேன், 1 ஸ்பூனு எசன்ஸு. இப்போது இதெல்லாம் நம்ம நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அடிச்சுக்கணும். பாருங்கள், நல்லா பால் எல்லாமே ஜூஸ் எல்லாம் கலந்துருக்கு இல்லையா, இந்த மாதிரி அடிச்சுக்கணும். இப்போது சர்க்கரையை போட்டுடுறேன். சர்க்கரை போட்டு அதே மாதிரி அடிச்சுக்கணும். பாருங்கள், பாலும் ஊற்றி அடிச்சிட்டேன். இப்போ நம்ம மாவெல்லாம் போட்டுக்கலாம். 1 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டுக்கலாம். கால் கப்பு பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ரெண்டுத்தையும் போட்டிருக்கேன். இதையும் போட்டுட்டு நல்லா சலிச்சு விட்டுடலாம். பாருங்கள், மாவெல்லாம் சலிச்சு போட்டுட்டு இதையும் இதோட கலக்கிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் ஒரு 2 ஸ்பூன் கூட பால் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், நல்லா அடிச்சிட்டேன். இந்த பதத்துக்கு இருக்குது. நம்ம இப்போது பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிடலாம். இது பாருங்கள், பட்டர் ஷீட் போட்டு வச்சுட்டேன், நல்லா உள்ளெல்லாம் நெய் தடவி வச்சுட்டேன். இப்போது இந்த கேக் பேட்டரை ஊற்றிடலாம். பாருங்கள், ஊற்றிட்டேன். இப்போ நல்லா இதை 4 பக்கமும் தட்டிக்கலாம். ஏன்னா ஏர் பபிள்ஸ் இருக்கும், அதனால் 4 பக்கமும் தட்டிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன், உள்ள ஸ்டாண்டு போட்டிருக்கேன். இதை ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுத்து. நம்ம இப்போது இந்த கேக் இதை அது உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு மூடிட்டு ஒரு 40 நிமிஷம் பொறுத்து திறந்து பார்க்கலாம். அந்த கேக் அங்கே ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன், ஸ்டவ் ஏற்றிடுறேன். இந்த ஸ்பூனால் ஒரு 4 ஸ்பூனு சர்க்கரை போட்டுக்கிறேன். ஸ்டவ் சின்னதுலேயே வச்சுக்கலாம். நாலு ஸ்பூனு சர்க்கரை போட்டிருக்கேன். தண்ணியெலாம் ஊற்ற வேணாம், அதுவே கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும். 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். இதில் இதுவே கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும். தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே மெல்ட் ஆகி வரும்.
பாருங்க, கொஞ்சமாக மெல்ட் ஆகி வருது. இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதில் கொஞ்சோண்டு பட்டர் போடுறேன். இதால் ஒரு ஸ்பூனு பட்டர் போடுறேன். എന്നിട്ട് இதை இப்படி பண்ணி கற்றுக்கலாம். பட்டர் கரையணும். பட்டர் கரைஞ்ச உடனே கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். ஒரு 5-6 முந்திரி பருப்பு இது பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா கலக்கிடலாம். பிறகு இது நல்லா வந்துடுச்சு. இப்போ இதை இந்த தட்டில் கொட்டிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், தட்டில் கொட்டிட்டு இதை ஆறட்டும். பாருங்கள், அந்த சர்க்கரையை மெல்ட் பண்ணி பட்டர் போட்டு முந்திரி பருப்பு போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, இதை மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துன்னு வந்துடலாம். அந்த பாருங்கள், இப்படி பண்ணால் வந்துடும். இதை சின்னதாக உடச்சி மிக்சியில் ஒரு சின்ன திருப்பி எடுத்துன்னு வந்துடலாம். இதுவும் ஒரு 35 நிமிஷம் ஆகிப்போச்சு. நம்ம குத்தி பார்க்கலாம். பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆறின பின்ன வெளியில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், வெளியில் எடுத்துட்டேன். ஓரெல்லாம் நல்லா விட்டு வந்துடுது. இப்போது நான் தட்டில் போட்டு காமிக்கிறேன். தட்டில் கொட்டிட்டேன். இப்போது பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம். இப்போது கேக்கை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், கேக்கை திருப்பி போட்டுட்டேன். இப்போ நான் அந்த முந்திரி பருப்பு சர்க்கரையை மெல்ட் பண்ணி போட்டேன் இல்லையா, அதை மேலே தூவி டெக்கரேஷன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா அதை தூவிட்டேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.